ஸோ வெல்கம் பேக் டு டேரண்டி பெல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட லக்கெலாம் வந்து ஸோ நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க, நான் புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஏன்டா லைட் எவரோட புத்தா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் கைஸ், இனிமேல் வர்ற நிறைய பேர் வந்து ஆரா வச்சுருக்காங்க. ஆரா வச்சா அடி விழுவும் நம்மளுக்கு. பட் புத்தா ஃப்ரூட் வந்து இருக்கலே பெஸ்ட் ஃப்ரூட் ஃபார் கிரைண்டிங். ஸோ அதனால தான் நம்ம புத்தா ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன். நம்ம ஓரளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 அவ்வளோ கிட்டே போயிட்டு நம்ம 30 கிட்டே அப்படிலாம் போயிட்டு கைஸ் நம்ம வந்து இது சாப்பிட்டுக்கலாம், அதாவது லைட் ஃப்ரூட் மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம். அட்லீஸ்ட் 30 போகிற வரைக்கும் நான் புத்தா ஃப்ரூட் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ப்ளஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. நான் வந்து ரோல் பண்ணும் கடைசி ஒரு 5-6 தடவை நினைக்கிறேன். ஆமாம், ரோல் பண்ணேன் கைஸ். ஸோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த 5 தடவையுமே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அது ஏன்னு எனக்கே தெரில. ஃபஸ்ட்டு தடவை கண்ட்ரோல் ரோல் பண்ணேன், அடுத்த தடவை கிராவிட்டி ரோல் பண்ணேன், நெக்ஸ்ட்டு தடவை ஷேடோ ரோல் பண்ணேன். ஷேடோ ரோல் பண்ணல, புத்தர் 2 தடவை ரோல் பண்ணேன், போர்ட்டல் ஒர்க்காக தொடர்ந்து ரோல் பண்ணேன். இது 6ஐயும் கிரியேஷன் 2 தொடர்ந்து ரோல் பண்ணேன். எப்படின்னே தெரில. ஆனால் அடுத்து இப்போ கடைசி ஒர்க்காக ரோல் பண்ணேன். அப்போ ஃப்ளேம் தான் கச்சிச்சு, லக்கு போயிடுச்சு போல். ஸோ அப்போ ரோல் பண்ணதெல்லாம் இப்போ இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நான் லெப்பர் ஃப்ரூட் வாங்கியிருக்கிறேன் கைஸ். இங்கே வருங்க, நல்லா இருக்கா? ஆனால் லெப்பர் ஃப்ரூட் வந்து இப்போ அப்டேட் வரப்போதாம்மா. அது அப்டேட் வந்து என்னமே அப்டேட்லாம் எனக்கு தெரில கைஸ். ஸோ நம்ம பார்ப்போம் என்னமே அப்டேட்னு எனக்கு தெரில. ஸோ நல்ல அப்டேட்டு நல்லாயிருக்கும். உனக்குலாம் தெரியாதுடா, சும்மா சொல்லாதடா. சரி, ஓகே. நீ இப்போ தண்டிக்கு எவ்வளோ லெவல்? நீ 557. ஓகே, இப்போ தண்டிக்கு வந்து 557. இன்னும் கொஞ்ச நாள் அவனால் வந்து செகண்ட் நாளானிக்கா? ஓகே, நாளானிக்கு தண்டிக்கு செகண்ட்ஸி வந்துடுவாங்க. இப்போ என்னோட கோல், இன்னைக்கு என்னோட கோல் 600. ஓகே. ஸோ புத்தா வந்து எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு புத்தாவில் கிரைண்டிங்னா என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். லெவல் வந்து போன வீடியோ 700 இருந்தோம், இப்போ 782 போயிட்டேன். ஸோ புத்தா ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்க, M1லாம் இல்லை, நம்ம காம்பேட் வச்சு தான் அடிக்கணும். ஸோ அதனால தான் நான் ஒரு புது காம்பேட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராகன் டேலன். இதுக்கு வந்து 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது 2 ரைடு கிட்ட கைஸ். 2 ரைடு கிட்ட பண்ணால் தான் 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் வரும். நான் ஒரு 5-6 ரைட் கிட்ட பண்ணேன். பிகாஸ் நான் லைட் ஃப்ரூட்டை வந்து ஃபுல்லாக அவாக்கன் பண்ணேன். அவாக்கன் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் புத்தா சாப்பிட்டேன். அப்புறம் எதுக்குற லைட் அவாக்கன் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. அவாக்கன் பண்ணேன். பாருங்க எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்க கைஸ். அவ்வளோதான்டா. பிகாஸ் நான் எப்படியும் லைட் ஃப்ரூட் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன் கைஸ். நான் அட்லீஸ்ட் எனக்கு இது கொஞ்ச நாள் ஓகே. தண்டி கிரியேஷன் வேணுமாம்மா, அவனுக்கு வீடெலாம் கட்டணுமாம்மா கைஸ். அவன் வீடு கட்டி விளையாடணுமாம்மா. சேர்றா, நம்மக்கிட்ட தான் இருக்குது, கிரியேஷனும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதான். அப்புறம் சொல்ல மாட்டேன், லியோ லெப்படும் புத்தா ரிவருக்கு வருது கைஸ். லெப்பட் ஃப்ரூட்டு புத்தா ஃப்ரூட்டு ரிவருக்கு வருது. ஸோ மேபி புத்தா ரிவர் கட்டு புத்தா நல்லா இருந்துச்சுன்னா மேபி நான் மேக்ஸ் லெவல் போகிற வரைக்குமே வைப்பேன் கைஸ். புத்தாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு M1 அதெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தானுங்கன்னா நான் புத்தாவை வந்து மேக்ஸ் லெவல் போகிற வரைக்கும் வைப்பேன். பார்ப்போம், அவங்க கொடுத்துருந்தானுங்களா மட்டும்தான் வைப்பேன் கைஸ். இல்லை நல்லா வைக்க மாட்டேன், நான் லைட் ஃப்ரூட் சாப்பிட்ருவேன். ஸோ இப்போ புத்தா ஃப்ரூட்டில் இருக்க ஒரே பவர் வந்து இதுதான். நம்ம காம்பேட் வச்சு அடிச்சோன்னா பெருசாகிடுவோம். ப்ளீஸ் அப்புறம் ஒன்று சொல்ல மாட்டேன், புத்தாவில் வந்து V2 இருக்குது கைஸ். V2 அதில் வந்து பெருசாகிடுவோம், இன்னும் பெருசாக இருப்போம். நம்ம இப்போ இந்த மரத்துக்கு சைஸ் மரத்துக்கும் கம்மியாக தானே இருக்கும், பண்ணிட்டா நம்ம மரத்துக்கு பெருசாக இவ்வளோ ஹைட்டு வந்துடுவோம். ஆனால் மொத்த கேம்லேயும் இருக்கிறதுலே கஷ்டமான ரைடு வந்து புத்தா ரைடு தான். அதுதான் கைஸ் ஒரே பிரச்சனை. ப்ளஸ் வந்து நம்ம இந்த லியோ ஃப்ரூட் வந்து யாராவது கச்சிருந்தா ட்ரேட் பண்ணாதீங்க. அது திடீர்னு நல்ல ஃப்ரூட்டாகவும் மாற்றிடுவானுங்க, கெட்ட ஃப்ரூட்டாகவும் மாற்றிடுவானுங்க. அதாவது பவர் டிக்ரீஸும் பண்ண வாய்ப்பு இருக்குது, இன்க்ரீஸும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு கச்சிச்சுன்னா ட்ரேட் பண்ணிடாதீங்க. சின்னது அது யூஸ் ஆஃப் கோட். அப்புறம் அப்புறம் சொல்ல வந்துட்டேன், எனக்கு அசிடியம் ரீஃபில் கிடச்சிச்சு. ஸோ கைஸ், நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஸோ C2ல் வந்து இது இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபேக்ட்ரின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு டேமேஜ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துச்சுன்னா காமிக்கிறேன் கைஸ்.
நம்ம டேமேஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன்று கம்மி நார்மலாக டேமேஜ் பண்ணோன்னா இப்படி ஒரு கொஞ்சம் காசு, அப்புறம் நம்ம டேமேஜ் பண்ண ஃப்ரூட்டுக்கு மேஸ்டி வந்துடும். அதே நம்ம பார்த்துக்கிட்டே இது பண்ணியிருந்தோம்னா கைஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி அப்போ தான் எனக்கு ஏதோ இந்த ஒரு இது கிடச்சிச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் புத்தா ஃப்ரூட் இங்கே பாருங்கள். ஸோ நான் கன்னுக்கு மேஸ்டி போடுவேன். அப்புறம் புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கவங்களாம் இங்கே பாருங்க கைஸ். இன்னும் காசு வேணும்டா, தரல எனக்கு. ஸோ கைஸ் நான் அப்புறம் சொல்ல மாதிரி இப்போ புத்தா ஃப்ரூட் வச்சுருக்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு ஸ்டார்ட்ஸை வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு போட்டுறாதீங்க. பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு ஒன்றுலேயே இருக்கட்டும். ஸோ நீங்கள் எதுக்கு போடுங்க அப்படின்னா ஒன்லி இந்த ஏதாவது எதுக்குன்னா அதாவது எதுக்கு நானே சொல்ல மாதிரி டிஃபென்ஸ்க்கும் மீலிக்கு மட்டும் போடுங்க. ஸ்வாடுக்கு போட வேணாம், நான் தெரியாமல் போட்டேன், எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரில. நீங்கள் டிஃபென்ஸ் மீலி இது போட்டாலே போதும். நீங்கள் புத்தா வச்சு செம்ம ஈஸியாக கிரைண்ட் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், நானே போடல பாருங்கள், ஸ்டார்ட் பாருங்கள். பிளாக் ஃப்ரூட்டுக்கும் கன்னுக்கும் போட்டு ஆமாம் கட்சிச்சுன்னா எதுவும் பண்ணாது, அவ்வளோதான். ட்ராகன் பிரெத் ஃபஸ்ட்டு பவர் காமிக்க மாதிரி இங்கே பாருங்க. பூம், உண்மையாகவே நல்லா இல்லை. இது பாருங்க, இது நல்லா இருக்கு கைஸ். இது ஓரளவுக்கு ஒரு மாதிரி அப்படியே சர்க்கிள் மாதிரி சுற்றுது. ஓகே, இது ஓகே கைஸ். நான் வேணால் பார்க்குறேன். இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது ரோல் பண்ண பார்க்கலாம் கைஸ். நம்ம அடை டே புத்தா இருந்தால் மட்டும் தான் கைஸ் நம்மளுக்கு போகிற. இப்போ பாருங்க எப்படி அடிக்கிறோம். ஓகே, நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இருக்கிற எல்லா ஸ்டாட்ஸையும் நான் மீலிக்கே போட போகிறேன். யார் கைஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான்? வாங்க, பயங்கரமாக இருக்கானே தலை. எல்லாத்துக்கும் ஹெல்த்துக்கே போயிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? லாஸ்ட் எடுக்க போனா அந்த பாஸ் அடிக்கணும்ல. அப்புறம் சொல்ல மாதிரி இதுக்கு பேர் தான் கைஸ் கேஃப், அதாவது ட்ரேடிங் சிஸ்டம்ஸ். ஸோ கைஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி உட்காந்தோன்னா இங்கே ஒருத்தன் உட்காருவான், நம்மளுக்கு ஃப்ரூட்டு போடணும், அவன் ஒரு ஃப்ரூட்டு போடுவான், நம்மளுக்கும் அவனுக்கும் 2 பேருக்கும் ஓகேனா அக்செப்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் கேஃபோட மெயின் விஷயம். கைஸ் இன்னும் 3 மினிட்ஸ் கைஸ். ஓகே கைஸ், நான் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாமா? இல்லை கைஸ், நம்ம கிரைண்ட் எம்மண்ணா எங்கடா கிளிச் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே இன்னொரு இடம் இருக்குது கைஸ். இங்கே டைட்டில்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஜம்ப் பண்ணி என்னடா எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க? இங்கே பாருங்க. ஸோ அதான் ரைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு வச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு எல்லா இதையும் நான் எல்லாம் அன்லாக் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அன்லாக் இருக்குது, அன்லாக் எனி அவேக்கனிங். அதாவது ஏதாவது ஒரு அவேக்கனிங்கை அன்லாக் பண்ணால் வரும். அதாவது லைட் அவேக்கன் பண்ணல, அதனால இந்த ஃபஸ்ட் லைட்டோட வந்து ஃபஸ்ட்டு அவேக்கன் அன்லாக் பண்ண இது. நெக்ஸ்ட்டு என்னது, டைட் ஒரு ரெகுலர் எனிமி. நார்மலாக என்பிசிக்கிட்ட போய் சாவுன்னு சொன்னாங்க, தெரியாமல் செத்துட்டேன் நானும். ஃபால் நிறம் ரைட் பாஸ் கிட்ட சாகணும். ரைட் பாஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல யார்கிட்ட சார். அதாவது சி பீச்னு ஒரு விஷயம் இருக்குது. C2ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிராகன் வந்து தண்ணியிலிருந்து எந்திரிச்சு வந்து லெவியத்தான் சி பீஸ்ட். இது அட் இஸ் த ஷேடோ ஸ்டே இன் சர்வர் ஃபார் மோர் தென் 1 hour. நான் எதுக்கு ஸ்டே பண்ணேன்னு எனக்கே லைட் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணுறதுக்காக இருக்கும் கைஸ். அன்டிஃபிட்டட் ஒன் ரிசீவிங் டேமேஜ் ஃப்ளவர் பிளேயர் 50 XPயில் வந்து உயிரோடு இருக்கணும். எப்படி உயிரோடு இருந்தேன் எனக்கே தெரில. ரன் அவுட் ஆஃப் டைம் இன் ரைட். அதாவது ரைடில் வந்து முடிக்க போகும்போது டைம் இருக்கும் கைஸ். ரைடில் ஒரு 12 minutes 30 minutes அப்படியே அந்த டைம் முடியறதுக்குள்ளே நம்ம ரைடை முடிக்கணும், இல்லைனா நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ நான் டைம் முடியறதுக்குள்ளே ரைடை முடிக்க முடியல, அதனால் ப்ரோக்கன் ஹார்ட் வந்திருக்கு. கம்ப்ளீட் ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் ரைட் இன் லெஸ் தேன் 5 minutes. 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணால் இது சூப்பர் சோனிக். நான் 3.30 மினிட்ஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டை வித் அ ஃப்ரூட் இன் யுவர் இன்வென்ட்ரி. டை வித் நான் இப்போ இன்வென்ட்ரியில் செத்தேன். இந்த ராக்கெட் ஃப்ரூட்டை வச்சு செத்தேங்க. எது வச்சுருக்கேன் அப்படின்னு. ஈட் ஃபிசிக்கல் ஃப்ரூட்னால் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு சாப்பிடணும். புத்தா ஃப்ரூட் சாப்பிட்டேன். கைண்ட் ஹார்ட்டட் ட்ராப் ஆஃப் ஃப்ரூட் கைஸ். அது என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு கைஸ், அதனால போட்டேன் கைஸ். ட்ராகன் பாண்ட் அன்லாக் ட்ராகன் பிரெத், அதாவது கையில் வச்சுருக்கேன்ல அதுக்கு தான். சைலண்ட் டை டு அ பிளேயர் பில். இதெல்லாம் சும்மா கைஸ், சும்மா நம்ம என்ன பண்ணாலுமே அது சும்மா அப்படியே எல்லாமே போடுறது தான். இனி எதுக்கிட்ட இல்லவும் இல்லை. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்க
160 டைட்டில்ஸ் வச்சா இந்த கலரில் வருது கிளாசிக் எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு 160 டைட்டில்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்களேன். அது மீதி 24 டைட்டில்ஸ் ஏன் வைக்கலாம்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து யூடியூபர் டைட்டில்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் யூடியூபர் என்யூனே வச்சுக்கோங்களேன், கிட் கேமிங் என்யூ. ஸோ இப்போ அவங்களே வந்து அவங்கள நீங்கள் கொண்டீங்கன்னா மட்டும்தான் அது கிடைக்கும். அவங்கள நீங்கள் பார்க்கவே இல்லை கொல்லவே முடியலன்னா அப்புறம் அது எப்படி கிடைக்கும்? ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்கானுங்க. இப்போயாவது ரோல் பண்ண முடியுமா? 0 minutes-ஆ? You must wait 0 hours to buy another random fruit. இதென்ன கைஸ் கொடுமையாக இருக்குது, 0 minutes-லாம் கேட்குறானுங்க. XP கோடு அது போட்டேன்டா நீ சொல்லி அது வெறும் 1 செகண்ட். 1 செகண்ட் அந்த ஒருத்தன் அடிச்சேன். அப்படியா? என்னடா வளர்ற, எனக்கு உண்மையாவே புரியலடா. சீட் கோட் இருக்குடா, அது ஒரு 1 செகண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ள நான் ஒரு குஸ்ட் முடிக்கணும். அதுக்குள்ள அது ஒரே ஒரு டாட் அடிச்சேன். குட்டி ப்ரோ வந்திருக்காரு. ஆனால் குட்டி ப்ரோ வந்து குட்டியாக வரல, ஏன்னா அவர் ஐடி பேன் ஆயிடுச்சுமோ. என்ன ப்ரோ கிராவிட்டி ஃப்ரூட்டா ப்ரோ? இதுவா குட்டி ப்ரோ? ஆமாம், அவர் ஐடி அந்த ஐடி பேன் ஆயிடுச்சுமோ. எப்படி பேன் ஆச்சுன்னு தெரியல. அவெல்லாம் அவங்க தேர்ச்சிடா. அப்புறம் நம்ம க்ரீவ் ஜாயின் ஆகணும். எல்லாம் ஜாயின் ஆகலாம், ஜாயின் ஆகிக்கோங்க. நைஸ் ப்ரோ. இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா டாப் ரைட்ஸ் கம்ப்ளீட்டடா. ஸ்மைல்ஸ் 1000 இல்லை 18,402. என்ன ரோல் பண்ண நீ? டார்க்கா? நான் ரோல் பண்ண போகிறேன் கைஸ். பிங்கி ரோல் பண்ணிடு. என்ன கச்சிருக்கு? என்ன கைஸ் கச்சிருக்கு? எல்லாம் பார்த்துறீங்க. வேஸ்ட் ஃப்ரூட்டு டாய். சே, பயங்கரமாக லக்கு கட்ஸ். பயங்கர அன்லக்கி ஆகிட்டேன். ஸ்வைப் பண்ணுங்க. குட்டி ப்ரோ கிட்ட கேட்போம். ப்ரோ ஐயோம்மா, யார் ரெடி அடிக்க? கேன் யூ ஹெல்ப் மீ இன் புத்தா ரைடு படி? கிராவிட்டி ஃபுட் சாப்பிட்டாரு கைஸ். வெயிட் பண்ணுங்க, லெப்பர்ட் ஃபுட்டு காமிப்போம். இங்கே பேர் ப்ரோ பயங்கரமாக இருக்குதா ப்ரோ? இங்கே பேர் பார்க்க பயங்கரமாக செஞ்சுருக்கானுங்க லெப்பர்ட் ஃபுட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குடா. ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்பின் ஃப்ரூட் வச்சு நான் தான் போட்டேனா? யாரா ஸ்பின் ஃப்ரூட் போட்டா? யூ கேன் ஹெல்ப் மீ இன் புத்தா ரைட். யூ கேனா ப்ரோ? எனக்கு தான் ப்ரோ யாரும் ஹெல்ப் பண்ணணும். என்ன கைஸ் இவரான கைஸ்? அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமா? புரியலையே ப்ரோ என்ன சொல்கிறேன்னு. கேன் யூ ஹெல்ப் ப்ளீஸ் படி? நம்ம யார்கிட்டே ட்ரைட் பண்ணி பார்ப்போமா? இவங்ககிட்ட ட்ரைட் பண்ணுவோம் கைஸ். ப்ரோவா ப்ரோ ட்ரைட் பண்ணலாம். என்ன ப்ரோ வச்சுருக்குற நீ? நான் கன்ஃபார்மாக அவர் என்ன குத்தாலும் ட்ரைட் பண்ண போகிறதில்ல. ஓய் டீரக் ஃப்ரூட்டு. ஓகே கைஸ், நம்ம அக்செப்ட் பண்ணலாம். வச்சுக்கோ ப்ரோ, நீயே வச்சுக்கோ ப்ரோ. அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் கைஸ், சும்மா சொன்ன ப்ரோ. பை பை. ஒரு வேளை அப்படி நல்லா அப்படியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? குட்டி ப்ரோ ஏய், அவன் கரெக்டாக தான்டா இருக்கான். நீ தான்டா குட்டியாக இருக்க. நோ சென்னை கைஸ். இங்கே பாருங்களேன், கொழுப்பு பாருங்களேன் கைஸ். ப்ரோ கொழுப்பு பாருங்களேன். அவரோட ஃபஸ்ட் ஐடி பேர் குட்டி கைஸ். நான் அப்போ கூப்பிட்ற மாதிரி குட்டின்னு கால்டு மீ சென்னை போதுமா? சென்னை. Can you what? கொன்னாத்திக்கு நான் வர What? கொன்னாத்திக்கு நான் வர மாட்டேன். Help me flame ride guys. நம்ம வருவடா. Help me flame ride. ஓய் வேணாம் வச்சிருக்கியா ப்ரோ? இந்த ப்ரோ இதுக்கு ஐயோ வேணாம் லெப்பர்ட் வேணாம். அக்செப்ட் பண்ணிடு ப்ளீஸ். அக்செப்ட். கிராவிட்டி. ப்ரோ ரிச் போல. என்ன ப்ரோ ரிச்சா ப்ரோ நீ?
accept. अरे bro, okay, accept. Guys, நம்ம ட்ரேட் பண்ண போறோம். Let's go. ஷேர் ஆஃப் ஃபுட் கிடைக்க போகுது. Wait a second. Wait. வேல்யூ பாருங்களேன், சம்மந்தமே இல்லாமல் இருக்கு வேல்யூ. ஆட் சம்திங் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி தொலை ப்ரோ. 39%. I need 40. இப்போ என்ன பண்ணுவேன் பார்ப்போம். I need 40. இப்போ என்ன பண்ணுவ நீ? 40க்கு 40 கரெக்டாக இருக்கணும் கைஸ். 39 இப்போ நம்ம 40, அவரும் 40. பக்காவான ட்ரேடாக இருக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணி தோல ப்ரோ. ஓகே. ஓ இது 0 ஆயிடுதா? அவருக்கு இது அவருக்கு கம்மியாக இருக்குது. அவர் வளைக்கிறாரு கைஸ். இப்போ வா ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவேன் நீ? உனக்கு வேணும்னா வா, இங்கே வா. போடுறேன் ப்ரோ, இதையும் போடுறேன் ப்ரோ. நான் வேறு என்ன ப்ரோ ஃப்ரூட் இருக்குது என்கிட்ட? இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் வச்சுருக்காரு பா ப்ரோ. ஓகே, ஒன்லி ஷேடோ. ஓகே கைஸ், நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ப்ரோவும் பார்க்க பாவமாக தான் இருக்கிறாரு கைஸ். அக்செப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆனால் பிளிஸார்ட் ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டு. ஆனால் ஷேடோ மித்திக் கைஸ். மித்திக்கல் ஃப்ரூட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் மித்திக்கல் ஃப்ரூட். ப்ரோ நான் ப்ரோ, நீ இப்படி உட்கார். ஓகே, ட்ரேட் அகைன். நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுடா கைஸ். ஏமாத்திட்டாங்க கைஸ். தாடா வெயிட் பண்ணுறா. நீங்கள் உன்னை எப்படி நான் பழி தீக்கிறேன்னு பாடுறேன். டேய் பழி தீக்கிறேன் கைஸ். பழி தீக்கிறேன்டா டேய். பண்ணுறா டேய். பழி தீக்கிறேன்டா இன்னைக்கு கைஸ். நம்மளை டென்ஷன் ஏற்றிட்டான். அதுக்கு நம்ம பழி தீக்கிறோம். 3 2 1 வரட்ட மாமே. இது யாராவது? சாக்ஸம் ப்ரோ. அரே ப்ரோ. சாக்ஸம் ப்ரோ. அரே ப்ரோ, யூ ஹேவ் எட்டி. கிராவிட் வச்சுருக்காங்க. யூ ஹேவ் எட்டி. OMG. only 80 bro. only 80. Yamma guys. யாரா நீ? யம்மா bro. Leo for 80 or yes. Leo getting rework. உண்மையாக சொல்கிறேன். வேணா போய்ட்டு search YouTube. search in YT. Bruh, yo. Search. I do not lead you. Please guess. Or 80 bro. 80. I beg. I for real please. யார் கைஸ் ஒரு சாக்ஸம் ப்ரோ? அம்மா கிச்சன் வச்சிருக்காரு, 80 வச்சிருக்காரு. ஃபார் மீ. ஓகே கைஸ். சார் நம்மளுக்கு இப்படிலாம் எந்த ட்ரேடுமே ஆகாது கைஸ் என்னைக்குமே. ஓகே அட்லீஸ்ட். கைஸ் தெரிஞ்சும் ஏன் கைஸ் வாங்க மாட்டேங்கிறாரு? அட்லீஸ்ட் கேன் யூ ஜாயின் மை க்ரூ? Flash, bluff first. Can you join my crew? I know. Guys, என்னடா பண்ணற அதுக்குள்ள? I knew. Sham Pro. என்ன ப்ரோ பேர் இது? Sham Pro. Guys, இவர்கிட்ட நான் யூடியூப் பேசுறேன் சொல்றோம். I have channel. Can you submit? You are in video. You are in vid bro. For real. I'm currently recording. Yeah. For real. Guys, அவர் நம்ப மாட்டேங்கிறாரு.
ரெக்கார்டிங் ஃபார் ரியல். ஆமாம் ப்ரோ, உண்மையாக தான் ப்ரோ, சத்தியமாக ப்ரோ. டேரிங் டி பிரதர்ஸ் சொல்கிறாரு பாருங்க, நம்ம கிரியோ பேர் டேரிங் டி பிரதர்ஸ். என்ன ப்ரோ பேர் தப்பாக சொல்லாது ப்ரோ, டேரிங் டிடி பிரதர்ஸ். ஓகேயா, ஐ வில் அப்லோட் த விட் ஆஃப்டர் 10 minutes 20 minutes. You go and sub. You go and sub. You will see you. You will see you. You will see you. You will see you. Will you? You will see you in the vid. You will see you in the vid. எப்படி guys? சொல்லி அவர் வெளியே போயிட்டாரா? ஷேக் ஷேப் ஷீப் ஷீப் ஷூப் வெளியே போயிட்டார். போட்டு செம்மையாக இருக்குது கைஸ், கிராவிட்டி போயிருங்க. ஏப்பா ஏய் என்னடா கைஸ், நான் வாட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறேன். என்ன அடிச்சா 7,000 ரூபாய், இவனு அடிச்சா 50,000. யாரா நீங்கள் கைஸ்? நம்மளோட பையன் புக்குடுப்பா எல்லாரும் 29,000. இவன் தான் கைஸ் 50,000 வச்சுருக்கான் மனுஷன். பா அவ்வளோ கிரைண்ட் அடிக்கிறான் போல். நம்ம ரொம்ப நாளாக ஒரே சர்வரில் இருந்துச்சுன்னா அப்படி வரும் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி நம்ம செகண்ட் சி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நான் செகண்ட் சி லைக் தான் நான் 2 நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் பிக் பாய் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். பை பை.